இயக்குனர் மற்றும் டிசைனர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சமீபத்தில நெறைய விஷயங்கள வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ, அந்த சமயத்தில வந்து அந்த இன்டர்வியூல என்னென்ன அவங்க வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுடைய ஆல் டைம் ஃபேவரைட் வந்து பாட்ஷா படம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. எத்தன முறை பார்த்தாலும் நம்மள வந்து சிலிர்க்க செய்யும் ஒரு படம். தலைவர் திரையில வரும் இடம் தான் அதோட ஐகானிக் மொமெண்ட்னா என் பேர் மாணிக்கம் அப்படின்ற ஒரு வசனம் தான். அப்புறம் படையப்பா படம். அது அப்பாவுடைய கதை அப்படின்றதால இன்னும் பிடிக்கும். அதேபோல கணக்கில்லாம பார்த்த படம்னா தில்லுமுல்லு. அதில அப்பாவுடைய டைமிங் காமெடிகள் சரவெடி ரகமா இருக்கும். அப்பாவுமே நகைச்சுவைய வந்து ரொம்பவே ரசிக்கிறவரு அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அ அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு ஒரு மொமெண்ட்டையும் வந்து அவங்க ஞாபகப்படுத்தி ஒரு ஹேப்பியான, ஸ்வீட்டான ஒரு மொமெண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த சமயத்தில நோட் புக்ஸ் ஏதாவது வரைவேன். அத பார்த்துட்டு அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்பா வந்து வள்ளி படத்த டைரக்ட் பண்ணும்போது, நான் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். வீட்ல இருந்த மஞ்சள் நிற கிரையான்ல வந்து வள்ளி அப்படின்னு எழுதினத பார்த்த அப்பா ஆச்சரியமாகி, "மஞ்சள் குங்குமம் ஃபீல் வருது" அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதான் முதல்ல எழுதின ஒரு டைட்டில். நான் அதனால வந்து அந்த கிராஃபிக்ஸ், அனிமேஷன் அது மேலலாம் ஒரு ஈடுபாடு வந்து காதலும் வந்துச்சு. டைரக்ஷன்ல நான் முதல்ல எடுத்துக்கிட்ட கோச்சடையான் படமே லட்சிய படமாயிடுச்சு. இப்ப மாதிரி அப்ப தொழில்நுட்பங்கள் அட்வான்ஸ்டு கிடையாது. இன்னைக்கு நான் கோச்சடையான் எடுத்தா வேற மாதிரி எடுப்பேன். மோஷன் பிக்சர் தொழில்நுட்பம் வந்த புதுசு. மக்களுக்கும் புது தொழில்நுட்பமா இருந்துச்சு. இது சந்தோஷமான விஷயம். கோச்சடையான் மாதிரி ஒரு முழுநீள மோஷன் கேப்சர் படத்த இங்க இதுவரைக்குமே யாருமே எடுக்கல. அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அப்பாவோட 50வது ஆண்டு கொண்டாட்டத்துக்காக படையப்பாவ ரிலீஸ் செஞ்சோம். ரசிகர்கள் கொண்டாடுனாங்க. ஆனா, அத ஒரு விழாவாக ஏன் கொண்டாடலன்னு கேட்டா, அத எங்கருந்து தொடங்குறதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம், அப்பா இப்ப அவரோட சுயசரிதை நூல் எழுதும் வேலைகள ஆரம்பிச்சுட்டாரு. அவருடைய வாழ்க்கை வரலாறு கண்டிப்பா குளோபல் சென்சேஷன் ஆகும். அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் இத தவிர்த்து அவங்களுக்கு வந்து என்ன ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "எனக்கு கோல்ஃப் விளையாட்டு ரொம்பவே பிடிக்கும். நல்லா விளையாடுவேன். நான் சில சமயங்கள்ல யோசிச்சிருக்கேன். நம்ம சினிமாவுல இல்லாமல் கோல்ஃப் வீராங்கனையா போயிருந்தா, எனக்கு ஒப்பீடே வந்திருக்காது. என்னோட லைஃப்ல விழுந்து விழுந்து தான் கத்துக்கிட்டேன். இது இயற்கை. ஆனா, அப்பா மாதிரி விழுந்த வேகத்திலேயே நானும் எழுந்திருக்கேன். நான் யானை இல்ல குதிரைன்னு அவர் சொன்னது எனக்கும் பொருந்தும் ஒரு வார்த்தைகள் தான்." அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் அடுத்ததாக சந்திரமுகி, அன்பே ஆருயிரேன்னு பல டைட்டில்கள் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்ப கிராஃபிக் ஸ்டுடியோக்கள் நெறைய வந்துடுச்சு. இதுல எனக்கு இருக்கிற பெரிய சந்தோஷம், இப்ப இருக்கிற எல்லா ஸ்டுடியோக்கள்லயும் என்னுடைய ஆக்கர்ல இருந்து தான் யாராவது ஒருத்தங்க வந்து இருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் ப்ராஜெக்ட்டுக்காக கலரிங் ஒர்க்குக்காக பேசும்போது, "மேம் நான் உங்க ஸ்டுடியோல தான் வேலை செஞ்சேன்" அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. சந்தோஷமாவே இருக்கு அப்படின்ற மாதிரி நெறைய விஷயங்கள்லாம் வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.